வணக்கம். இப்போ சொல்லக்கூடிய இந்த குறட்பா 9ஆம் வகுப்புக்கானதுன்னு நான் நினைக்கிறேன். தீவினை அச்சம் எனும் அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தீவினை அச்சம்னா என்னன்னு பார்ப்போம். தீவினை அப்படின்னு சொன்னாலே கெட்ட செயல்கள். வினை என்றால் செயல், தீ என்றால் கெடுதல். கெட்ட செயல்களை செய்வதற்கு அச்சப்படுதல் வேண்டும். அச்சப்படுதல்னா பயப்படணும். முறையல்லாத செயல்களை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதரும் பயப்படணும். ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த வகையிலுமே உதவி செய்யாது, கெட்ட பேரை மட்டும்தான் கொடுக்கும். செய்யும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பழிக்கு பழி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது அற்ப சந்தோஷம், நிலையான சந்தோஷம் கிடையாது. ஆக தீவினை அச்சம் அப்படின்னு நமக்கு வள்ளுவனார் 10 குறள் சொல்கிறார் இல்லையா ஒரு அதிகாரத்தில். அப்போ அவருக்கு ஏன் அது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் தீய செயல்களை செய்தால் நமக்கு தீமை தான் கிடைக்கும். அதனால் அதை நம்ம செய்யக்கூடாது. இதை வலியுறுத்துகிறார். அப்பயாவது இந்த மக்கள் கேட்க மாட்டாங்களான்னு அவர் பார்க்குறாரு. சரியா? ஏன்னா எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்யணும்னு சொன்னால் செஞ்ச உடனே எல்லாரும் கேட்டுருவாங்களா? நான் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் 1000ல் ஒருவர் கேட்கலாம், அவர் நலமாக இருக்கலாம். அதுவே நமக்கு சந்தோஷந்தான். இப்போ அந்த தீவினை அச்சம் என்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறட்பா உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டு பார்க்கலாம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதனுடைய பொருள், தீய செயல்கள் நமக்கு ஒருபொழுதும் நன்மை தராது, கெடுதலையே தரும். அதனால் அது எப்படி இருக்கும்? தீயை விடக்கூடியது. ஒரு தீக்காயம் பட்டால் நமக்கு என்ன குழு குழுன்னா இருக்கும், எப்படி எரியும் இல்லையா? அந்த மாதிரி தீயினும் அஞ்சப்படும், நெருப்பை விட பெரிதென்று பயப்படணும். ஆக நல்ல செயல்களை செய்ய வேண்டும். தீய செயல்களை செய்தால் அது தீயை விட கொடுமையான வழிகளை நமக்கு தரக்கூடும் என்று வள்ளுவனார் கூறுகிறார். நன்றி. நாளை சந்திக்கலாம்.